ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகம் பிசியோதெரபி யூடியூப் சேனல். பக்கவாதம் என்றால் என்ன, பக்கவாதம் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க. முக்கியமாக ஒரு பக்கவாதம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா பக்கவாதம் வருவதற்கு முன்பு சில அறிகுறிகள் நமக்கு காட்டும். அந்த அறிகுறிகளை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாலே பக்கவாதம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்ம மீட்க முடியும். ஸோ அந்த பக்கவாதம் வருவதற்கு முன்பு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அது தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டவங்க அதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட், அதனால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பக்கவாதம் என்றால் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்து யாருக்கெல்லாம் இது வரலாம், அதுக்கப்புறம் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பக்கவாதம் அப்படின்னா மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு மூளை செல்கள் போதுமான நியூட்ரிஷன் ஆக்சிஜன் பத்தாமல் மூளை செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேதமடையும். ஸோ இதனால என்ன பண்ணுன்னா நமக்கு ஒன் சைட் ஆஃப் த பாடி மசில்ஸ் வந்து பலம் இழந்துடும், அதாவது பேரலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம பக்கவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பக்கவாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இரத்த ஓட்ட பாதிப்பு வந்து ஒரு 24 hours வரைக்கும் மெயின்டைன் ஆகும், இல்லை அதுக்கப்புறமும் கூட நீடிக்கலாம். இதை தான் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்களில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு அதுவே சால்வ் ஆகிடும். இல்லை அப்பப்போ வந்துட்டு போயிட்டு டக்குன்னு நமக்கு அந்த சிம்டம்ஸ் மறைஞ்சிடும். ஸோ இதை வந்து டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பக்கவாதம் வந்து 2 காரணங்கள்னால மேஜராகும். அந்த இரத்த குழாய்களில் ஒரு அடைப்பு ஏற்படும். குழாய்களோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவர் வந்து தடிச்சோ இல்லை ஏதாரும் ஒரு கொழுப்பு கட்டிகள் அதை அடைச்சு இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். இந்த டைப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் இரத்த நாளங்கள் வெடிச்சிடும். இரத்த நாளங்கள் வெடித்து இரத்த கசிவு ஏற்பட்டு மூளைக்கு போதுமான இரத்த ஓட்டம் போகாமல் அதனாலையும் மூளை செல்கள் வந்து சேதமடையும். ஸோ இது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கவாதம் ஏற்படுறதுனால நம்ம ஒன் சைடு ஆஃப் த பாடி வந்து கை கால்கள் செயலிழந்து போய் பேலன்ஸ் இல்லாமல் உட்கார முடியாமல் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாகிடுவாங்க. சிலருக்கு வந்து பேச்சு குளறுறது, பேச முடியாமல் போகிறது, மிக முக்கியமாக உணவு வந்து முழுங்க முடியாமல் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும். கண் பார்வையில் வந்து பாதிப்பு ஏற்படும். இப்போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிபெண்ட் ஆகிடுவாங்க. அடுத்தவங்களோட உதவியை தான் நாட வேண்டிய சூழலில் இருப்பாங்க. அப்போது இந்த பக்கவாதம் வராமல் தடுக்கணும்னா அது வரக்கூடிய சில அறிகுறிகளை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வராமல் நம்ம மேக்சிமம் தடுக்க முடியும். 2வது, பக்கவாதம் யாருக்கெல்லாம் காமனாக வரலாம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், மென்டல் டென்ஷன்லேயே இருக்கவங்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் அதிகமாக புகைப்பிடிப்பவர்களுக்கும் மது அருந்துபவர்களுக்கும் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம உடல் நலனில் கவனம் செலுத்தாமல் அதிகமான உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்காமல் அதை கண்டுக்காமல் அலட்சியமாக இருக்கவங்களுக்கும் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் உடல் பருமன் கண்ட்ரோல் பண்ணாமல் அளவுக்கு அதிகமாக உடல் பருமன் இருக்கவங்களுக்கும் பக்கவாதம் வரலாம். சிலருக்கு பரம்பரையாகவும் பக்கவாதம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உடல் நலனில் போதுமான எக்ஸசைஸ் இல்லாமல் பேசிக் ஹெல்த் யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணலையோ இவங்களுக்கெல்லாம் வந்து பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான காரணிகள் நம்ம
ஏற்படுத்தி இருக்கோம், இல்லை நமக்கு அது ஏற்பட்டிருக்குன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அதை ஹேண்டில் பண்ணோம்னா பக்கவாதத்திலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இப்போ இந்த பக்கவாதம் வராமல் தடுப்பது எப்படி அப்படின்னா, முதல்ல இப்போ நான் சொன்ன அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்மளை நெருங்க விடாமல் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பக்கவாதம் வராது. இதில் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல மறந்தது என்னென்னா, ஓல்டேஜ், அதாவது வயது முதுமையின் காரணமாகவும் பக்கவாதம் வரலாம். அது நம்ம இயற்கையாக ஏற்படுறது. இருந்தாலும் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க, ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். இப்போ இது வராமல் தடுப்பது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வராமல் நீங்கள் தடுக்கணும்னா முதல்ல இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், சரி பண்ணலாம்னு முதல்ல பார்த்தாலே மேக்சிமம் நமக்கு பக்கவாதம் வராமல் தடுக்க முடியும். அந்த வகையில் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்குது அப்படின்னா நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ண கற்றுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க மிக முக்கியமாக பழகணும். ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க எக்ஸசைஸ் ஒரு நல்ல சொல்யூஷன். அதை எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். அந்த எக்ஸசைஸும் ஒரு எக்ஸசைஸ் எக்ஸ்பர்ட் அவங்களோட மானிட்டரிங்கில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளில் போய் மாட்டிடக்கூடாது. அதனால எக்ஸசைஸும் நமக்கு ஒரு க்ளோஸ்டு எக்ஸ்பர்ட்டோட மானிட்டரில் பண்ணால் ரொம்ப சேஃப். அடுத்தது ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதாவது புகைப்பிடித்தல், மது அருந்துதல். இந்த பழக்கம் இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது தான் மிக முக்கியமான விஷயம். மேக்சிமம் இந்த பழக்கங்கள் இருக்கவங்களுக்கு பக்கவாதம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் பார்க்கணுன்னா, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதாவது சர்க்கரை நோய் அல்லது உயர் ரத்த அழுத்தம், இல்லை ரெண்டுமே இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே இருக்கவங்க ரொம்ப ஹை ரிஸ்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த ரெண்டுமே இருக்கவங்க இல்லை ஏதாவது ஒன்று இருக்கவங்க கண்டிப்பாக எவ்ரி மந்த் அல்லது எவ்ரி 3 months பிபியையும் சுகரையும் நம்ம மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல்லே வச்சு பழகணும். நம்ம டயட் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா பிபி சுகரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பக்கவாதம் வராமல் தடுக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இருக்கவங்க உடல் பருமனை கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு முக்கியமாக ஸ்டெப்ஸை உடனே ஆரம்பித்து எக்ஸசைஸு, டயட்டு, ஸோ இந்த பிளான் அதெல்லாம் நீங்கள் பண்ணி உடல் பருமனை கண்ட்ரோல் கொண்டு வந்தோம்னா நமக்கு பக்கவாதம் வராமல் தடுக்க முடியும். இதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு இது என்னென்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னா என்னென்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எல்லா வேலையுமே உட்காந்த இடத்துல நம்ம செஞ்சு பழகிட்டோம். உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு பக்கவாதம் வருவதற்கு இன்டைரக்ட் ரீசனாக இருக்குது. அந்த மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக்கணும், உடற்பயிற்சிகள் செய்யணும். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா பக்கவாதத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த பக்கவாதம் மிக முக்கியமாக அடுத்தது யாரெல்லாம் அதாவது உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வரலாம். அப்போ உணவு பழக்கங்கள்னா நல்ல நியூட்ரிட்டிவ் டயட்டு, நம்ம உடம்புக்கு தேவையான டயட்டு, கொழுப்பு சத்து கம்மியான டயட், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ சிலர் பார்த்தோம்னா அதிகமான கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்குவாங்க. அப்போ அதிக கொழுப்பு சேர்றதும் பக்கவாதம் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த அதிக கொழுப்பு சத்து சேர்றக்கூடிய இவங்கெல்லாம் டயட் பிளானை மாற்றினாலே அவங்க பக்கவாதம் வராமல் தடுக்க முடியும். ஏன்னா இந்த அதிக கொழுப்பு சத்து சேருது அப்படின்னா அவங்களுக்கு சுகர் இருக்காது, பிபி இருக்காது. அந்த மாதிரி கிரைட்டீரியாவில் இவங்க தனியாக வந்துடுவாங்க. அதனால் என்னன்னே புரியாது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அவங்களோட கொழுப்பு சத்தோட லெவல் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கும். அப்போ அவங்கெல்லாம் யாருன்னா ஒன்று
வேலைப்பளு, அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க, இல்லைனா உணவு பழக்க வழக்கங்களில் சரியாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எல்லாரும் இந்த எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், போதுமான உடற்பயிற்சி பத்தாமல் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி கிரைட்டீரியாவில் அவங்க வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் முக்கியமாக அந்த கொழுப்புச்சத்தை குறைப்பதற்கான டயட்டு, எக்ஸசைஸு இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கும் பக்கவாதம் வராமல் நம்ம தடுக்க முடியும். பக்கவாதம் வருவதற்கு முன்பு கண்டிப்பாக நமக்கு சில அறிகுறிகள் காட்டும். அந்த அறிகுறிகளை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டாலே அதோட பாதிப்புலேருந்து நம்ம மீள முடியும். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிற வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த லிங்கை போய் பாருங்கள். உங்களுக்கு அன்பானவர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள், இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சம்மந்தப்பட்டவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ மேக்ஸிமம் எல்லாமே ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்கு தான் போடுறோம். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.